Shorten Tamil Senior Grade, second paper condensation. Code number of question paper 1348. 1348. படிக்கப்படும் உரைப்பகுதியை சுருக்கெழுத்தில் எழுதிக்கொண்டு அதை 150 சொற்களுக்கு மிகாமல் அயற்கூற்றில் கடந்த கால வினை சொல்லாக்கத்தில் தகுந்த தலைப்புடனும் உட்தலைப்புடனும் பொழிப்பறிக்கையாக சுருக்கி அளிக்க வேண்டும். மேலும் சுருக்கி அளிக்கப்பட்ட விடையில் உள்ள வார்த்தைகளை எண்ணி விடையின் கடைசியில் குறிக்க வேண்டும். சுருக்கெழுத்து திறனுக்காக 5 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விரிவெழுத்தில் எழுதும்போது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Get ready. 15 seconds. 10 seconds. 5 seconds. Comments. அன்பான சகோதர சகோதரிகளே வணக்கம். இந்த சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பேசுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். உலகத்தை ஆட்டிப்படைக்கும் கொரோனா தொற்று நோய் சீனாவில் தொடங்கி காட்டுத் தீ போல வேகமாக பரவி வருவதை நாம் எல்லோரும் அறிவோம். இத்தொற்று நோயை தடுப்பதற்கு ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். நோய் பரவாமல் தடுப்பதற்கு தடுப்பு நடவடிக்கைக்காக அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்தும் மருத்துவமனைகளில் அதிக அளவில் படுக்கைகள் தயார் நிலையில் வைத்தும் படுக்கைகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க ஏற்பாடுகள் செய்தும் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசின் வேண்டுகோளின்படி 21 நாட்கள் ஊரடங்கை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஊரடங்கு காலத்தில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் கருதி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுவதோடு ஏப்ரல் மாதத்திற்கான அரிசி, பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகியவை விலையின்றி வழங்கப்பட ஆணையிடப்பட்டுள்ளது. அம்மா உணவகத்தின் மூலம் சூடான சுகாதாரமான உணவு தொடர்ந்து வழங்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நோயின் தீவிரத்தை உணர்ந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதிருக்குமாறும் வெளிநாடுகளிலிருந்து வந்துள்ளோர் அவர்களாகவே முன்வந்து வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். நோய் பரவுவதை கட்டுப்படுத்த அனைத்து மாவட்ட எல்லைகளும் மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வெளியில் செல்வதை முற்றிலும் தவிர்க்குமாறும் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் நோயின் அறிகுறி தென்பட்டால் அரசு அமைத்துள்ள உதவி மைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அத்தியாவசிய தேவைக்காக வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிவதோடு சமூக இடைவெளியை பின்பற்றி வெளியிலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் கைகளையும் கால்களையும்
முகத்தையும் சோப்பு போட்டு கழுவ வேண்டும். கை குலுக்குவதற்கு பதிலாக கை கூப்பி வணக்கம் தெரிவிக்கலாம். கூட்டம் கூடுவதை தவிர்ப்பதோடு இருமும் போது, தும்மும் போது வாய் மற்றும் மூக்கை கைக்குட்டையால் மூடிக்கொள்ள வேண்டும். சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை தொடர்ந்து உட்கொண்டு வர வேண்டும். முதியோர்கள், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மக்கள் நலன் கருதி அரசால் அவ்வப்போது பிறப்பிக்கப்படும் ஆணைகளை கடுமையாக கடைபிடித்து அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட்டு தொற்று நோய்க்கு எதிராக தொடர்ந்து போராடி தமிழக மக்கள் அனைவருடைய நலனையும் காப்போம் என இத்தருணத்தில் உறுதி ஏற்போம். நன்றி, வணக்கம். Shorten Tamil Senior Second Paper Elaboration. Get ready. 15 seconds. Ten seconds. 5 seconds. Comments. 1. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டாரத்தில் 6.28 லட்சம் செலவில் நீரேற்றும் இயந்திரத்துடன் கூடிய திறந்தவெளி கிணறு கட்டுவதற்கு விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட அலுவலரால் மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. முன்வைப்பு தொகை ரூபாய் 28,000. பணியை முடிக்க நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள காலம் 4 மாதங்கள். ஒப்பந்த படிவம் மற்றும் விபரங்களை ஊரக வளர்ச்சித்துறையின் இணையதளத்திலிருந்து 22 அக்டோபர் 2020 வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஒப்பந்த புள்ளிகள் 23 அக்டோபர் 2020 மாலை 3 மணி வரையில் திட்ட அலுவலர் அலுவலகத்தில் பெறப்பட்டு அன்றே மாலை 4 மணிக்கு வருகை தந்துள்ள ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் திட்ட அலுவலரால் பிரிக்கப்படும்.
ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு தயார் செய்க. 2. ஈரோட்டில் உள்ள அமர் ஜோதி நூற்பாலைக்கு நிர்வாக அலுவலர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர் வணிகவியலில் முதுகலை பட்டம் பெற்றவராக இருப்பதுடன் ஏதாவதொரு நூற்பாலையில் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 40 வயது முதல் 50 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும். ஊதியம் ரூபாய் 34,000 மற்றும் பிற படிகள். விண்ணப்பங்கள் உரிய படிவத்தில் மேலாண்மை இயக்குனர் அலுவலகத்திற்கு வந்து சேர கடைசி நாள் 23 நவம்பர் 2020. விளம்பரம் தயார் செய்க. 3. கோவை மாவட்டம் காரமடை புத்தர் நகரில் மக்கள் மிகவும் பின்தங்கிய சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு குடிநீர் வசதியோ மின்விளக்கு வசதியோ இதுநாள் வரையில் செய்து தரப்படவில்லை. குடி தண்ணீருக்கு அவர்கள் சுமார் 1 மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளது. இப்பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பத்திரிகையின் மூலம் தெரிவிக்குமாறு கோரி தினமணி ஆசிரியருக்கு எழுதும் கடிதம் தயார் செய்க. 4. இன்று அதிகாலை திருப்பூர் மாவட்டம் அவினாசி நகரில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் பேருந்தில் பயணம் செய்த 6 பெண்கள் உட்பட 20 பயணிகள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். பலர் காயமடைந்தனர். காயமடைந்த பயணிகள் திருப்பூர் மற்றும் கோவை அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டனர். லாரி எதிர் திசையில் தவறான பாதையில் வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டது. இவ்விபத்தை நேரில் பார்த்த மாதிரி எழுதுக.